ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி உடைச்சி விட்ட முட்டை தொக்கை இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமான ஒரு ரெசிபி. ஃபஸ்ட்டு மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா முட்டை உடச்சி விட்றது நல்லா ஃபுல் முட்டையாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4 பூண்டு தோலோடையே தட்டி போட்டிருக்கேன். 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்லைஸ் பண்ணாமல் கட்டமாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கிரேவின்றதுனால வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி மாறட்டும். இந்த மாதிரி டைமில் ஒரு ஸ்பூன் கல் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் மற்ற குழம்பை விட இதுக்கு. ஸோ கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம், தக்காளி ஈக்குவல் போர்ஷனில் கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் இதே மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் 4 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற அந்த தண்ணிலாம் வேஸ்ட்டாக போகாமல் அதை இதிலே இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நல்லாயிருக்கும். அந்த சாரெலாம் இறங்க வெங்காயம், தக்காளி நல்லா மேஷ் ஆகும். இது 10 to 15 மினிட்ஸ் எண்ணெயிலேயே வதங்கணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெயிலே வதங்கணும். தண்ணி சேர்க்காமல் பாருங்கள். அதில் இருக்கிற தண்ணியே விட்டு வெங்காயம், தக்காளி நல்லா மேஷ் ஆகுது. இந்த மாதிரி டைமில் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு பேன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டிங்க அப்படின்னா மீடியமில் வச்சு நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா இது வெங்காயம், தக்காளி நல்லா மேஷாக இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், சிக்கன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், ஆச்சி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லை எந்த இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்டு தான் பழக்கம். நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயம், தக்காளி கூட மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே மசாலா பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நல்லா மேஷ் ஆகி நல்லா பச்சை வாசனை போய் கொதித்து வரணும். கிரேவியாக செய்கிறதுனால நான் அதிகமாக தண்ணி சேர்க்கலை. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி கட் பண்ணுற டைம் தான் நமக்கு. மற்றபடி ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா வேக வச்சு அது மேலே கொடி போட்டு சேர்த்துக்கலாம். நான் எனக்கு இந்த மாதிரி ரெசிபி பிடிக்கும் அப்படின்றதுனால உடச்சி விட்டுட்டேன். முட்டையை உடச்சி விடும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சு முட்டையை வேக விடணும். முட்டையை கேப் விட்டு உடச்சி விட்டு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க. அடிப்பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம முட்டையை அப்படியே திருப்பி போடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி முட்டையை வேக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், முட்டை ஒரு சைடு வெந்துருச்சு. அது மேலே இருக்கிற லைட்டாக மஞ்சள் கரும்பு மட்டும் அப்படியே குழப்பாமல் லைட்டாக முடிஞ்ச வரைக்கும் திருப்பி போட்டுருங்க. இந்த டாஸ்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் திருப்பி போட்டோம் அப்படின்னா அந்த முட்டை நல்லா பொரிஞ்சு வெந்து வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க எப்பவுமே நம்ம அவிச்சு கொடுக்கும்போது அந்த மஞ்சள் கருவை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அந்த மாதிரி எடுக்க முடியாது, அப்படி சாப்பிட்ருவாங்க. நீங்கள் இதே முட்டையை நல்லா நம்ம இந்த மாதிரி முழுசாக இல்லாமல் குட்டி குட்டியாக உடச்சி விட்டோம் அப்படின்னா முட்டை சாதம் மாதிரி கிண்டலாம். அதுவும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஒரு ரெசிபியாக பார்க்கலாம். ஸ்கூல் திறந்துருச்சு. இனிமேல் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் என்ன செய்கிறது, பசங்களுக்கு பிடிக்கணும், டேஸ்டியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு யோசிப்போம். ஸோ நம்ம எபிசோட்ஸ் இனிமேல் ஒன்று லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கலாம். இது நேற்று லஞ்ச் பாக்ஸ் செய்யலை, வீட்டுக்கு மதிய லஞ்ச் மெனுக்கு தான். இதை பாருங்க, முட்டை வெந்துருச்சு நல்லா முழுசாக. இந்த மாதிரி இப்போ 4 பேர் இருக்காங்க ஒரு ஃபேமிலியில் அப்படின்னா 4 முட்டையை உடச்சி ஊற்றி டக்குன்னு வச்சிடலாம். நம்ம எங்கேயாவது வெளில போகணும், வேலை முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலாம். அப்படியே முட்டையை தொட்டுக்கிட்டு கொஞ்சம் அந்த கிரேவியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவையில்லை. சைட் டிஷ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி வத்தல் இருந்தால் பொரிச்சு வச்சுக்கோங்க. அட்டகாசமாக இருக்கும்.